நீங்கள் நம்புகிற நேரில் சந்திக்காத ஒரு ஆளோட ஃப்ரெண்டாக பிஸ்னஸ் பார்ட்னராக பேசிகிட்டு இருக்கீங்களா? அது ஒருவேளை ஸ்கேமர்ஸ் ஏஐ மூலமாக உருவாக்கின ஒரு ஃபேக் ஆளாக இருந்தால்? ஆமாங்க, நிஜமாகவே இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கூட எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் மோசடி பண்ணுற ஸ்கேமர்ஸ் எப்படி ஏஐ வச்சு கம்ப்ளீட் ஃபேக் ஐடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்கேமர்ஸ் ஃபேக்காக ஒரு ஹியூமன் ப்ரொஃபைல் உருவாக்குறாங்க. அது நமக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் கான்டாக்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஃபேக்குன்னு சந்தேகப்பட மாட்டீங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு ஃபேக் ஃபேஸ் ஏஐ மூலமாகவே உருவாக்குறாங்க. அடுத்தது அதுக்கு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி ஃபோட்டோஸ், ஹாபிஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆன்லைன் சேட் மூலமாகவோ இல்லைனா டேட் ஆப் மூலமாகவோ. அதுக்கப்புறம் ஏஐஏ யூஸ் பண்ணி ஃபேக் வீடியோ கால்ஸும் பண்ணுவாங்க. ஒரு ரியல் பர்சன் உங்கள் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் விழுந்துட்டிங்கனாலோ இல்லைனா டீல் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கனாலோ கடைசியில் ரியலைஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஒரு ஃபேக்காக இருக்கும். ஏன் இது ஆபத்தானதுன்னா, இந்த மாதிரி மோசடி நம்ம மணி மட்டும் இல்லை, நம்மளோட எமோஷனல் கூடயும் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ஃபேக் ஐடென்டிட்டிஸ் அவங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி நம்ம சீக்ரெட்ஸ், நம்மளோட மணியை எடுத்துருவாங்க. இதுதான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். இப்போ இந்த டெக் பற்றி ஏதோ பிகினஸ் மட்டும் இல்லை, எவ்வளோ ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்க நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆன்லைனில் யாரை நம்புகிறோமோ எப்போவும் டபுள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை ஸ்ட்ரேஞ்சருக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏதாவது சந்தேகமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு இம்மிடியேட்டாக எந்த ரியாக்ஷனுமே பண்ணாதீங்க. ஏஏ இஸ் பவர்ஃபுல், ஆனால் நம்ம அப்டேட்டாக இருந்தால் இந்த டெக்கையே பயன்படுத்தி நம்மளும் சேஃபாக இருக்கலாம். இந்த ஏஐ ஃபேக் லைஃப் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது? பயமா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக? உங்கள் தாட்டை கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற டாப்பிக்காக நான் ராபர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி டாக்.